ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைன் ஆப்டிடியூடோட ஒன் ஆஃப் த டாபிக் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். இதில் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டாபிக்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் பார்த்தோம். மிரர் இமேஜ்னா அது அப்படி கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் இமேஜ்னா தண்ணியில் பார்க்குற மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரிவர்ஸ் ஆகியிருக்கும். இது கொஞ்சம் அது சம்மந்தமாக அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆன மாதிரியான ஒரு டாபிக் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். அதுலேருந்து அதை பார்க்கும்போதே தெரியுது. பேப்பரில் நம்ம கட் பண்ணி சின்ன வயசில் நிறைய விளாண்டுருப்போம் இல்லையா, பேப்பரை மடித்து கட் பண்ணி அதை விரித்து பார்த்தா ஒரு டிசைன் கிடைக்கும். அப்புறம் ஃபோல்டு பண்ணி பார்த்தா நம்ம ட்ரேஸ் பேப்பர் மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கு, அதுல டிசைன் வரைஞ்சு ரெண்டா மடிச்சு பார்த்தாலோ நாலா மடிச்சு பார்த்தாலோ என்ன மாதிரி டிசைன் வரும், அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல விளாண்டுருப்போம். பட் அதை இப்போ நம்ம என்னன்னா, இவங்க கொடுக்குற ஃபிகர்ஸை வச்சு அதை இமேஜின் பண்ணி என்ன மாதிரி டிசைன் வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இதுல இருக்கும். பேப்பர் ஃபோல்டிங் அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி அவங்க ஒரு கலர் ஷீட்டோ இல்லை டிரான்ஸ்பரண்டான ஷீட்லேயோ இருக்கிறத மடிச்சா எப்படி வரும், என்ன மாதிரி மடிக்கிறதுங்கிறத வந்து அவங்களே அதில் இமேஜ்லேயே நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருவாங்க. டாட்டட் லைன்ஸ் போட்டு இந்த ஆரோ மார்க் கொடுத்து இந்த 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 டைரக்ஷனில் அது ஃபோல்டு பண்ணுறோம், எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனலாக என்ன மாதிரி டிசைன் இருக்குன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் கட்டிங்கில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஃபுல் பேப்பரை இந்தந்த டைரக்ஷன்ஸில் நம்ம மடிக்கிறோம், ஃபோல்ட் பண்ணுறோம், மடித்து கட் பண்ணிட்டோம், அவங்க கட் பண்ணுற டிசைனும் கொடுத்து அதை அன்ஃபோல்டு பண்ணா, அன்ஃபோல்ட் மீன்ஸ் மடிச்சிருக்கிறத விரிக்கிறது, அன்ஃபோல்ட் பண்ணா நமக்கு அது என்ன மாதிரியான டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இல்லை மடிக்கிறது, இது வந்து பேசிக் லெவல்ல இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் இதுலயே அட்வான்ஸ் லெவல் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சம் பேப்பர்ஸை கட் பண்ணா எப்படி வருங்கிறது கேட்பாங்க. இல்லை ஃபோல்டிங்கே நம்ம நார்மலா ரெண்டா நாலா மடிக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரியான வேற ஃபோல்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்து, இல்லை பேப்பர்ஸ் அன்ஈவனா ஒன்று போல இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி சும்மா நம்ம அன்னிவனா கிழிச்சா எப்படி இருக்கும், அது கிழிக்கிறத கட் பண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வகையான கொஷின்ஸ் நமக்கு இதுல கேட்கலாம். இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அதை நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட கீழே இருக்கிறத பாருங்க. பேப்பர் ஃபோல்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வித் அ பேட்டர்ன் இஸ் கிவன், ஃபிகர் அவுட் from the amongst four alternatives as how the pattern would appear when the transparent sheet is folded along the dotted line. இதுதான் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை மடிச்சா என்ன மாதிரி இருக்கும், அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணா என்ன மாதிரி இருக்கும். லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபோல்டட் அலாங் தி டாட்டட் லைன். அந்த டாட்டட் லைன் படி நம்ம ஃபோல்டு பண்ணா, ஸோ மடிக்கிறது போக எந்த இடத்துல உள்ளதை நம்ம மடிச்சிருக்கோங்கிறது தான் இங்கே டாட்டட் லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டாட்டட் லைன்ஸ் இருக்கா, அப்போ இது வந்து நார்மலான இதுதான் கொஸ்டின் ஃபிகர். அப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்கொயர் ஃபிகரை இந்த அலாங் த டாட்டட் லைன் இருக்கா, இந்த டாட்டட் லைன்ல நம்ம மடிச்சா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. இந்த சைட்ல இருக்கிறது ஃபுல்லா டாட்டட் லைனா இருக்கா, அப்போ மடிச்சு இந்த இடத்துல எம்டியா இருக்கு, அப்ப இந்த பார்ட்ல இருக்கிற பேப்பர் தான் அந்த பக்கம் போயிருக்கு. அப்படி போயிருந்தா நமக்கு ஆன்சர் எப்படி இருந்திருக்கும், கிடைக்கிற அந்த ஃபோல்டட் ஷீட்ல என்ன மாதிரி டிசைன் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட தான் இதுல நம்ம சொல்லியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரைட் ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் ஷீட், இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஷீட்டை லெஃப்ட் சைடுக்கு அப்படி திருப்பி போடுறாங்க. அப்ப அப்படி போடும்போது நமக்கு இந்த ஆரோ மார்க்கு அப்படி மடிஞ்சு இந்த பக்கம் வருமா, அப்படி இந்த மடிக்கிறது எல்லாம் பாக்குறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற மிரர் இமேஜ் நமக்கு ஹெல்ப் ஆகுமா. இந்த சைட்ல உள்ளது அப்படி நம்ம மடிச்சோம்னா இதோட மிரர் இமேஜா தான் மாறுமா. மிரர் இமேஜா மாறுச்சுன்னா இது எப்படி இருந்திருக்கும், இப்படி வந்திருக்குமா. ஸோ இது அப்படியே இந்த சர்க்கிள்க்கு மேலே ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நமக்கு இது மிரர் இமேஜா மாறுங்கிறப்போ இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிற 1ல இருக்கிற ஃபிகர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆரோ மார்க் வந்து இந்த கார்னரை நோக்கி இருக்கு, ஆனா இங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல உள்ளது மாதிரி வரும், தேர்ட்ல உள்ளது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா அந்த சர்க்கிளோட இடம் எந்த இடத்துலயும் நமக்கு மாற போறது இல்லை. ஃபோல்ட் பண்ற பேப்பர்ல சர்க்கிளோட இடம்லாம் மாறாது, ஸோ அதுவும் மாற போறது இல்லை. அடுத்தது ஃபோர்த்தும் கொஞ்சம் அதே மாதிரி இருக்கு. ஆனா
நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்க்கிள்குள்ள இருக்கிற ஆரோ மார்க் சரியா இருக்கு. ஆனா இந்த இந்த லைன்ஸ் கிறிஸ் கிராஸ் ஆகி வருதா, நமக்கு அப்படி எங்கேயுமே அப்படி கிராஸ் ஆகி வரப்போறது இல்ல. இங்க இருக்கிற இந்த இந்த இடத்துல இப்படி ஆரோ மார்க் மாதிரி இருந்திருக்கிறது அப்படியே அந்த பக்கம் போயிருக்குமே தவிர இப்படி மாறி வரப்போறது இல்ல. ஸோ ஃபோர்த்தும் வர வாய்ப்பு இல்லை, நமக்கு செகண்ட் தான் ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ரொம்ப ஈஸியா ஃபோல்டிங்னா இப்போ இருக்கிறத மடிச்சா நமக்கு எப்படி வருங்கிற ஐடியா நல்லா கவனிச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் சீட்டுன்னு இருந்தாதான் உள்ள அதாவது ரைட் சைட்ல உள்ளது லெஃப்ட் சைட்ல உள்ளது ரெண்டோட டிசைனுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விழுந்து ரெண்டுமே தெரியற மாதிரி இருக்கும். எங்கேயுமே மறையாது டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படின்னா. அதனால்தான் நமக்கு ஆப்ஷன் 2 ஆன்சரா இருக்கு. அடுத்து பேப்பர் கட்டிங்னா எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள். இமேஜ் வியூ ஆகுதா கிளியரா? ஓகே. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வித் பேட்டர்ன் இஸ் கிவன். இல்ல பேப்பர் கட்டிங் இது, அதை கட் பண்ணா எப்படி இருக்கும். இந்த ஒரு சர்க்கிளான ஒரு பேப்பர் கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்கிளான பேப்பரை ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதோ இந்த டாட்டட் லைன்ஸ் அலாங் த டாட்டட் லைன் தான் மடிக்கிறாங்க. ஆனா ஆரோ மார்க்னா இப்படி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்க உள்ளது இந்த பக்கமா மடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க உள்ளது இங்க போயிருக்கு. இந்த ஆரோ மார்க்கை வச்சுதான் எந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோல்ட் பண்றோம்னு வந்துரும். அப்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒய்ங்கிற இமேஜ் கிடைக்குது. ஒய்ங்கிற இமேஜ்னா இங்க இருந்து இங்க வந்து நமக்கு இந்த ஹாஃப் வந்து டிரான்ஸ்பரண்ட், இந்த இடத்துல டாட்டர் லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். அகைன் இன்னொரு தடவையும் மடிக்கிறாங்க. அதுக்கான ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல இருந்து கீழே மடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபைனலா இசட்ங்கிற டயக்ராம்ல இருக்கிற மாதிரி நம்மளோட பேப்பர் கிடைச்சிரும். அந்த பேப்பரை உள்ள ட்ரையாங்குலர் ஷேப்ல கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு இதை அன்ஃபோல்ட் பண்ணாங்க அப்படின்னா, மீன்ஸ் விரிச்சாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான இமேஜ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்து தான் நமக்கு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுமா. நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது படி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது கரெக்டா தான் இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிற இந்த இமேஜ் எங்கேயும் மாறாம இருக்கான்னு பாருங்க. இசட்ல இது இப்படிதான் இருக்கு. ஓகேவா. அப்ப அது அப்படி இந்த இடத்துல நம்ம அகைன் இதை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு விரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒயில இருக்கிற மாதிரியான இமேஜுக்கு விரிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நமக்கு என்ன இமேஜா மாறும், அதோட வாட்டர் இமேஜா மாறுமா. இந்த ட்ரையாங்கிளோட வாட்டர், இங்க இருக்கிற இமேஜோட இந்த ட்ரையாங்கிளோட வாட்டர் இமேஜா நமக்கு மாறும். அப்போ வாட்டர் இமேஜா மாறும்போது எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அப்ப மாறும்போது இந்த ஒன்ல இருக்கிற இந்த இந்த ட்ரையாங்கிள் இப்படியும் இருக்காது. இது கீழே இருக்கிற ட்ரையாங்கிளோட வாட்டர் இமேஜ் கிடையாது இந்த ரெண்டுலயுமே. அப்போ இந்த ரெண்டுமே வராது. ஆல்சோ ஃபர்ஸ்ட் விரிச்சு ஒய்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டை நம்ம விரிச்சோம் அப்படின்னால இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ட்ரையாங்கிள் வந்துதான் ஆகணும். ஆனா ஆப்ஷன் 3ல அந்த ட்ரையாங்கிளே கொடுக்கல. ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வராது. ஃபோர்த்ல இருக்கிறது பாருங்க சரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட வாட்டர் இமேஜ் வச்சு இங்க இருக்கணும். அதுவும் சரியா தான் இருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் ஃபோல்ட் நம்ம இந்த இடத்த விரிப்போமா, விரிச்சு இது எப்படி கொண்டு வரும்போது இதோட மிரர் இமேஜா இந்த பக்கமா இருக்கணும். இந்த ரைட் சைட்ல ஹாஃப்ல அதுவும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 தான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ பேப்பர் ஃபோல்டிங்கும் கட்டிங்குங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் அ ஃபிகர் விச் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிசம்பிள் த அன்ஃபோல்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபிகர் இசட். அப்போஸ் ஃபிகர் இசட்ல இருக்கிற டயக்ராமோட அன்ஃபோல்டட் ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒரு பாதியில டயக்னல் ஷேப்ல டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த டாட்டட் லைன் வழியா கீழ இருந்து மேல கட் பண்ண மடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அப்போ மடிச்சா இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல நமக்கு பேப்பர் கிடைச்சிருது. அதை அகைன் இந்த ஆரோவை கவனிச்சோம்னா மேல இருந்து கீழே இந்த டைரக்ஷன்ல அகைன் ஃபோல்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அப்ப அப்படி ஃபோல்ட் பண்ணா இந்த மாதிரியான ட்ரையாங்குலர் ஷேப் கிடைச்சிரும். அதுல அகைன் அவங்க என்ன மாதிரி பேப்பர் கட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் ஒரு கர்வ் இருக்கு, அகைன் ஒரு ஷேப், ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் அவங்களுக்கு டிரா பண்ணிருக்காங்க. அப்ப இத டிரா பண்ணதை விரிச்சா நார்மலா விரிக்கிறது இப்ப நமக்கு எந்த ஆர்டர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணோமோ அதே ஆர்டர்ல ரிவர்ஸ்ல அன்ஃபோல்ட் பண்ணுவோம், அப்படிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் இசட்ல இருக்கிற பொசிஷன்ல இருந்து நமக்கு ஒய் பொசிஷன் மாதிரியான இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல விரிப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபுல் ஸ்கொயர் வர்ற மாதிரியான ஃபார்மேட்ல நம்மளோட ஸ்கொயரை விரிக்க போறோம். அப்ப இதை விரிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இப்போ இந்த இசட்லயே நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்க விரிக்கும் போது இங்க அதோட அப்படியே இதோட ரெசிப்ரோக்கலா ஒன்று ஃபார்ம் ஆயிடுமா? அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுமா? அகைன் இங்கே இதோட கர்வ் இங்கே ஃபார்ம் ஆகும், அகைன் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இது அகைன் இப்படி விரிக்கும் போது நமக்கு இன்னும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆனால் நமக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ல எது கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த இசட் டயக்ராம்ல இருக்கிற இந்த இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எதுல இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம கிராஸ் அவுட் பண்றது ஈஸி. 1ல இருக்கு, ஆனா 2ல இல்லை பாருங்க. இந்த ஆக்சுவலா கொடுத்துருக்கிற இந்த இசட் ஃபார்மேட்ல இருக்கிற அந்த இதே நமக்கு இங்க எதுவுமே ஃபார்ம் ஆகல. அப்போ ஆப்ஷன் 2 வரவே வராது. ஆப்ஷன் 3ல அப்படிதான் இருக்கு, ஆப்ஷன் 4லயும் அப்படிதான் இருக்கு. ஆனா 2லயும் என்ன இல்லாம இருக்குன்னா நமக்கு இந்த பார்ட்ல கண்டிப்பா விரிக்கும் போது வரதான் போகுது. இந்த பார்ட்ல இருக்கிறது இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க போறது இல்லை. இதுல இருந்து விரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அன்ஃபோல்டிங்லயே நமக்கு இந்த பார்ட்ல நமக்கு ஃபில் ஆக தான் போகுது இதே டிசைன். இந்த இந்த கட்டோடது அப்படியே நமக்கு பேட்டர்னா ஃபார்ம் ஆகி இங்க வரதான் போகுது. அப்ப இந்த ரெண்டுலயுமே அது இல்லை. ஆப்ஷன் சில நமக்கு அதே மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இங்க பாருங்க, இங்க இங்க நீங்க கிராஸ் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு இந்த லைன் போட்டோம்னா அதே மாதிரி இங்கேயும் அதே இது ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது அப்படியே இங்க டர்ன் ஆகி அதோட மிரர் ஷேப் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? அது அப்போ அது இங்க இடத்துல என்ன இருக்கோ அது அப்படியே அகைன் ரெண்டாவது அன்ஃபோல்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குமோ அது இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸோ இப்படிதான் நம்ம ஃபோல்டிங் எந்த ஆர்டர்ல நம்ம மடிக்கிறோமோ அதே ஆர்டர்ல தான் விரிக்கிறதும், ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்மளோட அன்ஃபோல்டிங்கும் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓகே, இது கிளியர் தானே? செகண்ட் எக்ஸாம்பிள் போலாமா? தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள்ல இது ஃபோல்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ஸ்ல இருக்கிற இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ளத அவங்க ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் இன், அதாவது உள் பக்கமா ரெண்டு கார்னர்லையும் சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பை அவங்க ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதை ஃபோல்ட் பண்ணி நமக்கு ஒய்ங்கிற ஷேப்ல இருக்கிற மாதிரி நம்மளோட பேப்பர் கிடைக்கும். இந்த பார்ட் இல்லாம நமக்கு ஒய்ங்கிற ஷேப்ல இருக்கிற மாதிரி நம்மளோட பார்ட் பேப்பர் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பொசிஷன்ல இந்த டாட்டட் லைன் அலாங் இந்த டாட்டட் லைன் அவங்களுக்கு மடிக்கிறாங்க. அப்ப மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நமக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நடுவுல இருக்கிற இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் வரணும், இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு வரணும். அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, உள்ள இந்த இடத்துலயே ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஆனா நமக்கு சர்க்கிள் வரணும் ஆப்ஷன் 3ல. அப்போ அதுவும் இருக்காது. ஆப்ஷன் 1ல சர்க்கிள் எல்லாம் சரியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு ட்ரையாங்கிள் ரெண்டு பக்கம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோல்டு அன்ஃபோல்டு பண்ணோம்னா முதல் ஒரு மடிப்பை எடுத்து விடும்போது நமக்கு ஒயில இருக்கிற மாதிரி கிடைக்குமா? அப்போ ஒயில இருக்கிற மாதிரி கிடைக்கும் போது இந்த சர்க்கிளும் சேர்ந்து தானே நமக்கு இங்க ரிப்பீட் ஆயிருக்கும். ஒய் ஷேப்புக்கு வரும்போது இந்த சர்க்கிள் சேர்ந்து தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். அப்போ இங்க இந்த சர்க்கிள் இருக்க தான் வேணும், ஆனா இங்க அதுவே இல்லை, இந்த இடத்துலயே நமக்கு மிஸ் ஆகுதுங்கிறப்போ
இந்த ஆப்ஷன் ஒன்னுமே நமக்கு வராது. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இந்த ரெண்டுல எது வரும்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒய்ங்கிற இமேஜ்ல ஒய்ங்கிற ஷேப்புக்கு ஒய்ல இருக்கிற மாதிரியான ஷேப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரை விரிக்கும் போது நமக்கு இப்படி கிடைச்சிரும். அகைன் இந்த கார்னர்ஸையும் நம்ம விரிப்போம் இல்லையா, எக்ஸுங்கிற ஷேப்புக்கு எக்ஸ்ல எப்படி இருக்கோ பேப்பர் அந்த மாதிரி ஷேப்புக்கு விரிக்கும் போது நமக்கு எது ரிப்பீட் ஆகும் பார்த்தோம்னா, இந்த இடத்துல முக்கோணமா இங்க மடிஞ்சிருக்கா, அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த சர்க்கிள் நமக்கு இங்க ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபோல்டிங்கை பொறுத்து தான் நம்மளோட இமேஜுமே மாறும். ஸோ இப்படி இந்த இது இமேஜும் இங்கே வந்திருக்கணும். ஆனால் நமக்கு ஆப்ஷன் 4ல் பாருங்க ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு விரிச்சா இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இல்லை. அப்போ நம்மளோட அன்ஃபோல்டிங் ஆர்டர் படி பார்த்தா நமக்கு ட்ரையாங்கிள் அந்த இடத்துல வரக்கூடாது, சர்க்கிள்ஸ் தான் வரணும். அப்போ அதுபடி பார்த்தா நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கிற இமேஜ் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபோல்டிங்கா இருக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள ஹாஃப் வெர்டிக்கலா ஹாஃபா பிரிக்கிறாங்க, வெர்டிக்கலா ஹாஃபா மடிக்கிறாங்க, மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல உள்ள பாட்டை அகைன் கீழே மடிக்கிறாங்க. அப்போ ஃபைனலா நமக்கு இசட்ல இருக்கிற மாதிரியான ஷேப்புக்கு நம்மளோட பேப்பரை மாத்திட்டு அதுல டாப் கார்னர்ல ஒரு சர்க்கிளையும் ரைட் பாட்டம் கார்னர்ல ஒரு ட்ரையாங்கிளும் வரைகிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் எப்பவுமே நம்ம விரிக்கும் போது எந்த ஆர்டர்ல நம்ம மடிக்கிறோமோ அதோட ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் விரிப்போம்னு பேசணுமா. அப்ப இந்த சர்க்கிள் ஃபர்ஸ்ட் நமக்கு மேல இந்த இடத்துல ஒண்ணு வந்துடும். ஓகேவா, இந்த ஏன்னா நம்மளோட இந்த ட்ரையாங்கிளோட இந்த பார்ட் வந்து நமக்கு இப்படி முடிஞ்சிருக்குமா, இப்படி வந்துருமா. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ட்ரையாங்கிள் மேல வர போறது இல்ல, வெறும் இந்த சர்க்கிள் மட்டும்தான் வரும். கிளியர் தானே. கீழே உள்ள ட்ரையாங்கிள் வராது, மேல உள்ள சர்க்கிள் மட்டும்தான் வரும். இப்போ மேல சர்க்கிள் மட்டும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 1ம் வராது, 2வும் வராது, 3 or 4 தான் சர்க்கிள் வந்திருக்கு. ஓகே, அடுத்த அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வரும்போது இந்த ஃபோல்டிங் ஃபர்ஸ்ட் இசட் ஷேப்புக்கு நம்ம பேப்பர் வரும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் இருந்திருக்கும். ஓகே, அப்போ இதை அகைன் எக்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஷேப்புக்கு மாற்றும் போது இங்கே கீழே ஒரு சர்க்கிள் இருந்திருக்கணும், மேலே ஒரு சர்க்கிள் இருந்திருக்கணும், ஆல்ரெடி ஒரு இங்கே இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளும் இருந்திருக்கணும். அப்போ அப்படியே இங்கே நம்ம போடும்போது இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஃபார்மெட்ல எங்க இருக்கோ அதுதான். ஆனா இங்க நமக்கு ஒரு சர்க்கிள், ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் 3ல இருக்கிற டயக்ராம் தான் நமக்கு அன்ஃபோல்டட் ஃபிகரா இருக்க முடியும். ஓகே, இப்போ 4th எக்ஸாம்பிள் பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஃபோல்டட் அண்ட் கட்டிங்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி அதை ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ற மாதிரியானது. மேல கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. From amongst the four alternatives as how the pattern would appear when the transparent sheet is folded at the dotted line. அப்போ dotted line படி transparent sheet எக்ஸ்ல இருக்கிற இதுதான் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். இந்த பேப்பரை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம இந்த படி, அதாவது ரைட்ல இருக்கிற பார்ட்டை லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சோம்னா நமக்கு என்ன மாதிரி ஃபோல்டட் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எப்படி நமக்கு தெரியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த லைன் நமக்கு கார்னர் டு கார்னர் ஆட் ஆகணும். கார்னர் இது வந்து மாற போறது இல்லையா, இந்த கார்னர் டு அந்த ஹாஃப்லயே இந்த கார்னர் டு இந்த கார்னர் தான் நமக்கு இருக்க போகுது. இதோட மிரர் இமேஜா மாறிடுமா. மிரர் இமேஜ் எப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது.
அப்ப ஆல்ரெடி இருக்கிற இந்த பார்ட்டும் இதுவும் சேர்ந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா இங்க பாருங்க, இந்த கார்னர் டு கார்னர் ஆட் ஆகுறது எங்கேயுமே நமக்கு மேட்ச் ஆகல. ஸோ இது வராது. இங்க அப்படியே ஆப்போசிட்டா ரைட் சைட்ல உள்ளதோட மிரர் இமேஜா ரெண்டும் மாற போறது இல்ல. ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் 2வும் வர போறது இல்ல. ஆப்ஷன் 3 பார்த்தோம்னா அதோட அந்த நம்ம போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த லைனே அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. கார்னர் டு கார்னர் லைன் போடணும், அதுவே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இதுல பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு. இந்த ஆல்ரெடி லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த சைடு லைனும் இருக்கு. நம்ம ரைட் சைடோட மிரர் இமேஜான இந்த பார்ட்டும் சேர்ந்து நமக்கு கிராஸ் மாதிரியான இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுவும் மேல இருக்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஃபோல்டு பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்கிறது தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இங்கே ஒரு ஒரு டிராப்லெட் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கு. அது அப்படியே நம்ம பாதியா மடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறது தான் கொஸ்டின். அப்ப டிராப்லெட்டோட இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மட்டா இருக்கிறதும் இருக்கணும், இந்த செமி சர்க்கிள் மாதிரியானதும் சேர்ந்து ரெண்டும் அன்ஃபோல்ட் ஆகி இருக்கணும். ஆப்ஷன் 1ல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கு, ஆனா இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மட்டே கொஞ்சம் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அப்ப அதுவும் வராது. தேர்ட்லயும் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கு. ஃபோர்த்ல இந்த இந்த நம்ம ஹாஃப் சர்க்கிள் வந்து நமக்கு பெருசா இந்த நம்ம ட்ரையாங்குலரா அந்த கோனிக் ஷேப்ல இருக்கு இல்லையா, அந்த கோனை விட பெருசா தான் இருக்கணும். அதை விட அகலம் கம்மியா இது நீளமா அப்படி வரப்போறது இல்ல. ஸோ இதுவும் இல்ல. அப்ப இந்த ரெண்டை எடுத்தோம் அப்படின்னா எது வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் 3ல இந்த கோன் ஷேப்ல உள்ளது வந்து கீழே வரைக்கும் வரல. ஆனா நமக்கு ஆக்சுவல்ல வந்து இந்த டாட்டட் லைன் வரைக்குமே அந்த கோன் ஷேப்போடது எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகல. ரிமைனிங்க்கு தான் நம்ம இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்போ இதுவும் நமக்கு இங்கே வராது. ஆப்ஷன் 1ல சரியா இருக்கான்னு பாருங்க. இந்த கோன் ஷேப் கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அகைன் இந்த ஹாஃப் சர்க்கிளுமே நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரெண்டும் ஓவர்லாப் ஆன மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஆப்ஷன் 1 தான் அதோட ஆன்சர். இதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணா என்ன மாதிரி வருங்கிறது தான் இந்த ஃபார்மட்டுமே. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் ஒண்ணு போல கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கவனிக்க வேண்டியது இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படின்னா நமக்கு 2 பார்ட்ல இருக்கிறதுமே கண்டிப்பா தெரியதான் செய்யும். ஒண்ணு ஒண்ணு தெரியாம ஒண்ணும் மறைய போறது கிடையாது. எங்கேயுமே நமக்கு எதோட சைடோட டயக்ராம்ல இருக்கிற இல்ல டிசைனும் எதுவுமே மறையாது. மறையாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகி தான் இருக்கும் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு வரும்போது. ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த இடத்துல நமக்கு எந்த பார்ட் ஆஃப் டயக்ராமோ இல்ல டிசைனோ நமக்கு அழியாம ஃபுல்லா அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி எங்க இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியும். அப்படி எடுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 1ல பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதோட லீஃப் ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த லீஃப் ஃபார்மட்ல இருக்கிறது ஒண்ணு மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கா, அது பின்னாடி அது மறைஞ்சிருக்கிற மாதிரியா இருக்கு. ஆனா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல அப்படி மறையாது. ஸோ அப்படி மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற எந்த ஆப்ஷனும் நமக்கு வரப்போறது இல்ல. இங்க அப்படியே அதோட ரிவர்ஸ் ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா இது மேல லெஃப்ட்ல உள்ளது அப்படி இருக்கு, ரைட்ல உள்ளது மாறி இருக்கு. ரைட்ல உள்ளதோட லீஃப் தெரியுது, ஆனா லெஃப்ட்ல உள்ளதோட லீஃப் கொஞ்சம் அந்த ஓவர்லாப் ஆன இடத்துல அது மறைஞ்ச மாதிரி. ஸோ இந்த இடத்துல இது மறைஞ்ச மாதிரி இருக்கு, அது மறைஞ்ச மாதிரி இருக்க கூடாது. ஆப்ஷன் 4ல பார்த்தோம்னா ரெண்டு லீஃப் பெட்டல்லையுமே அந்த ஓவர்லாப் ஆன இடத்துல அது மறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல அது மறைஞ்ச மாதிரி இருக்கு, அப்படியும் நமக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் 2ல பாருங்க, சரியா அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகி இருக்கிறது எதோட ஷேப்புமே நமக்கு பாதியா அழியாம அப்படி ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதோட ஆன்சர். ஸோ எப்பவுமே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல எந்த இதுவுமே நமக்கு ஓவர்லாப் ஆகி இருக்குமே தவிர எதுவுமே மறைஞ்சு வராது. அதனால மறையாம எது ஓவர்லாப் ஆகி இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர்.
இது என்னன்னா அந்த ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் போட்டு ரெண்டு இது இருக்கிறத கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சேர்த்து கவனிக்கிறோம். அப்படி கட் பண்ணி அதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி வரும். ஸோ கீழே கீழே ட்ரையாங்கிள் கிட்டியா இங்க இந்த கர்வ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறனால அதை திரும்ப நம்ம விரிக்கும் போது மேலேயும் அந்த கட் இருக்கிற மாதிரியா தான் கண்டிப்பா பேப்பர் இருக்கணும். அப்படி இல்லாத ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா வராது. இங்க மாறி இருக்கு பாருங்க, நடுவுல அந்த ட்ரையாங்கிள நடுவுல போட்டிருக்காங்க அந்த கட்டை. ஆனா நடுவுல வரப்போறது இல்ல, அது கார்னர்ல தான் வரும் ஆப்ஷன் ஏல. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்ல. அதே மாதிரி ஆப்ஷன் டில கட்டும் இல்ல, உள்ள இருக்கிற டிசைன் எதுவுமே ஒண்ணு போல இல்ல. ஸோ ஆப்ஷன் டியும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அடுத்து ஆப்ஷன் பியா சியான்னு தான் நம்ம பார்க்கணும். பியா சியான்னு பார்க்கும்போது இந்த சர்க்கிள்ஸ் நமக்கு அகைன் விரிக்கும் போது இங்கேயும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும் தான். அது கரெக்டா கொடுத்துருக்காங்க ரெண்டுலையுமே. நமக்கு எது மிஸ் ஆயிருக்கு, இந்த நடுவுல இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல அவங்க கட் பண்ணி இருக்கிறது. விரிக்கும் போதும் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் வரதான் போகுது, வராம இருக்க போறது இல்ல. ஏன்னா இது சென்டரா இங்க கட் ஆகல, அந்த சென்டர்ல இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி தான் அந்த ட்ரையாங்கிள் இங்க கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வராம இருக்காது, ரெண்டு சைடுமே அது வர்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் இல்ல, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ ஓரளவுக்கு ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங்கோட கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி பார்க்கறது கொஞ்சம் நமக்கு இதை வச்சு நமக்கு கொஷின் பேப்பர்ஸ்ல வந்த சில கொஷின்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து என்ஐடி எக்ஸாம்ல 2018ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒரு பேட்டர்னோட இருக்கு. இதுதான் கொஸ்டின் இமேஜ். ஸோ இந்த இமேஜை நாலா மடிச்சு அந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கா, அப்போ டாட்டட் லைன்ஸ் அலாங் டாட்டட் லைன்ஸ் அவங்க ஃபோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நாலுமே நாலு இமேஜும் நாலு சைட்லையும் நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல ஒவ்வொரு டயக்ராம் போட்டு வச்சிருக்காங்க. அதை நாலா மடிக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான டிசைன் கிடைக்கும், என்ன மாதிரி டிசைன் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுங்கிறப்போ நாலுமே தெரியணும் தான். ஓகேவா? அப்போ ஆல்சோ இந்த இந்த இங்க ஒண்ணு ஃபுல்லான ஒரு சர்க்கிள் இருக்கு, இது ஒரு எம்டி சர்க்கிளா இருக்கு, ஒரு எம்டி ஸ்கொயர் இருக்கு, எம்டி ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை மடிக்கும் போது என்ன தெரியும் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதை எந்த அலாங் எப்படி மடிச்சாலும் நாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துருமா? அப்படி வந்ததுன்னா நமக்கு ஆப்ஷன் ஒன்ல ஏல என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, உள்ள அந்த ஃபில்டு சர்க்கிள் மட்டும் தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல ஸ்கொயர் இருக்கு. நமக்கு ரொம்ப கிளியர் என்னன்னா எம்டி சர்க்கிளும் ஃபில்டு சர்க்கிளும் ஏதோ ஒரு இடத்துல ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு எம்டி சர்க்கிள் தெரிய போறது இல்ல, அந்த ஃபில்டு சர்க்கிள் தான் தெரியும். அது கிளியர் தானே எல்லாருக்குமே? அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுங்கிறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கட்டான பேப்பர் கிடையாது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல இந்த டிசைன்ஸ் இப்படி ஃபுல் ஆகி இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்கொயரே இல்லை. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வந்திருக்கணும், அந்த ஸ்கொயர் இல்லவே இல்லை. ஸோ இதுவும் வராது. இங்கே ஸ்கொயர் ஃபில் ஆன மாதிரி நமக்கு இங்க எந்த டயக்ராம்லயுமே இல்லை. ஃபில்டு வந்து நமக்கு சர்க்கிள் தான் ஃபில்டு. இப்போ இதுவும் வராது. இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஃபில்டு சர்க்கிள் இருக்கு, உள்ள நமக்கு இந்த எம்டி ஸ்டார் இருக்கு. அது கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா இதுதான் கன்ஃபியூசிங் பார்ட்டாவே இருக்கும் இந்த கொஸ்டின்ல. அப்ப கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து ஃபில், அதுக்கு மேல இந்த ஃபில்லான சர்க்கிள் விழும்போது இந்த எம்டி ஸ்டார் நமக்கு தெரியுமா? டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாவே இருந்தாலும் ஃபில் பண்ண கலர் என்ன இருக்கோ, ஃபில் பண்ண ஒரு இமேஜ் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு தெரியுமே தவிர டிரான்ஸ்பரண்டா உள்ளது அதுக்கு அதுக்குள்ள மறைஞ்சு போயிடும். இதுக்கு மேல இதை வரைஞ்சாலும் சரி, நம்ம அதுக்கு பின்னாடி இது இருந்தாலுமே எந்த இடத்துலயுமே நமக்கு ஃபில்டு சர்க்கிள் தான் தெரியுமே தவிர இந்த ஸ்டார் எம்டி ஸ்டார் உள்ள தெரியாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். கிளியர் தானே? இதை நோட் பண்ணனா பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறதுமே ஒன் ஆஃப் த ஆஸ்க் கொஸ்டின் தான். என்ஐடியில் கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இது பாருங்க, இது ஒரு பேப்பரை அவங்க மடிச்சிருக்காங்க, ஃபோல்டட் ட்வைஸ், 2 தடவை. ஒரு ஃபுல் ஸ்கொயர் ஷேப்டு பேப்பரை, a square piece of paper is folded twice and cut as shown in the as shown below. Which one of the given option indicates the correct figure when it is unfolded or opened? அதாவது ஃபோல்டு பண்ணி இந்த ஷேப்ல கட் பண்ண ஒரு பேப்பரை அன்ஃபோல்டு பண்ணா நமக்கு என்ன மாதிரி டிசைன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அன்ஃபோல்டு பண்றோம்னா எந்த சைடு அப்படி அன்ஃபோல்ட் பண்ணாலும் சரி, நம்ம 2 தடவை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கீழே அன்ஃபோல்ட் பண்ணி மேலே கொண்டு போனாலும் சரி, மேலே அன்ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு போனாலும் சரி, நமக்கு லெஃப்ட் சைடில் வரும்போது அதோட மிரர் இமேஜா இருக்கணும். மேலே கீழேருந்து மேலே நம்ம அதை அன்ஃபோல்டு பண்ணும்போது, மேல் நோக்கி அன்ஃபோல்ட் பண்ணும்போது இதோட வாட்டர் இமேஜா இருக்கணும். அப்போ அதை யோசிச்சு நம்ம இப்போ கரெக்டாக எடுக்கணும். அப்போ இதோட வாட்டர் இமேஜ்னா என்ன மாதிரி இருக்கும்? நமக்கு ஆப்ஷன் பி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் சில இந்த 2க்கான மிரர் இமேஜ் சரியா விழுந்திருக்கு. டாப் அண்ட் பாட்டமுக்கான மிரர் இமேஜ் நமக்கு சரியா இருக்கு. ஆனா இந்த 2 பாருங்க, இது மிரர் இமேஜா இல்ல, வாட்டர் இமேஜா. மேலக்கும் கீழக்கும் நமக்கு வாட்டர் இமேஜா இருக்கணும், இருக்கு. ஆனா நம்ம லெஃப்ட் சைடு அன்ஃபோல்டு பண்ணும்போது அது மிரர் இமேஜா இருக்குமா? அப்ப இந்த ரைட் சைட்ல உள்ளதோட மிரர் இமேஜா சில இல்ல. அப்ப அதுவும் வர வாய்ப்பு இல்லை. டில மிரர் இமேஜ் சரியா தான் இருக்கு. ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்குமான மிரர் இமேஜ் சரியா இருக்கு. ஆனா மேல பாருங்க, இதோட வாட்டர் இமேஜா இருக்கணும், இந்த வாட்டர் இமேஜாவும் இங்க சரியா இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏல பார்த்தோம்னா அது கரெக்டா தான் இருக்கு. மிரர் இமேஜும் சரியா ஃபார்ம் ஆயிருக்கு. கீழ் பார்ட்டோட மேல அது வாட்டர் இமேஜா இருக்கணும், அதுவும் சரியா இருக்கு. ஸோ இதுல இந்த கொஸ்டின்ல நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து நம்ம பாக்குறது ஒரு யூசீட் கொஸ்டின். லாஸ்ட் இயர் கேட்ட யூசீட் கொஸ்டின் தான் இப்ப நம்ம பாக்குறோம். இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்டான கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரியும் வர வாய்ப்பு இருக்கு. இமேஜ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் இர்ரெகுலர் பீஸ் ஆஃப் பேப்பர். நான் அப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன்னா, அந்த ஒரு அட்வான்ஸ் லெவலா இருக்குதுன்னா அது அந்த பேப்பர் ஒரு ரெகுலரான கிழிச்ச கரெக்டா ஸ்கொயரா இல்ல சர்க்கிளா அந்த மாதிரி கிழிச்ச பேப்பராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி வேணா கட் பண்ணுவாங்க. அதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணா எப்படி வருங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி அதை கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். இதுல பாருங்க, பேப்பர் வந்து எந்த பக்கமுமே நமக்கு ஈவனாவே இல்லை. எந்த இடம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒண்ணு போல இல்லை. ஸோ அவங்களா ஏதோ ஒரு ஷேப்ல கட்டான ஒரு பேப்பர். இந்த பேப்பர் பாருங்க ரொம்ப அன்ஈவனான ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் பேப்பர் தான் இங்க எடுத்திருக்காங்க. அந்த ஷேப் ஆஃப் பேப்பரை எத்தனை தடவை மடிச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளோ ஃபோல்டிங்க்கு அப்புறம் ஒரு 4 தடவை மடிச்சு ஒரு 5வது பார்ட்ல அதையும் வேற மாதிரியா ஒரு கட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இப்படி கட் பண்ணி விரிச்சோம்னா நமக்கு என்ன மாதிரி ஃபிகர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இருந்து இதை அவங்களே கொடுத்துட்டாங்களா, இப்படி ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னு. அப்போ அப்படி ஃபோல்ட் ஆகி கிடைக்கிற இமேஜ் தான் இது. ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் ஆகி இந்த இமேஜ் கிடைக்குது. நம்ம புரிதலுக்காக இந்த டாட்டட் லைன்ஸ்ல இந்த 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 ஃபினிஷிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த லெஃப்ட் சைடோட இந்த கர்வ் இங்க எப்படி இந்த இடத்துல, அப்போ உள்ள இதுக்கு பின்னாடி இது அங்கிட்டு இருக்கு, இவ்வளோ கட்டாகி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பாருங்க, அடுத்த டயக்ராம்ல மேல இருந்து கீழே ஃபோல்ட் ஆன மாதிரி நெக்ஸ்ட் ஃபோல்டு பண்ணி அடுத்த இமேஜ் எப்படி இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க.
ஸோ இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உள்ள இந்த மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த பார்ட், இந்த கட்டான அந்த அதோட ஆப்போசிட் சைடோட அந்த எண்ட் பார்ட் எப்படி இருக்குமோ அது இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி ஃபோல்ட் பண்ண அப்புறம் நமக்கு இந்த ரெண்டு மாதிரியா இங்க கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு எதை இந்த கிளியர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் வேணா பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு லைன்ஸ் எதை குறிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது இந்த லைனை குறிக்குது, செகண்ட் உள்ளது இந்த ஃபோல்டான இடத்துல இந்த இடத்துல ஒரு லைன் கிடைக்குமா, இதோ இங்க இங்க இருக்கா. ஸோ இந்த லைனை இங்க காட்டியிருக்காங்க. ஸோ இந்த எண்டு, ஸோ இந்த கார்னர், இந்த இடத்துல இந்த கார்னர் இந்த இடத்துல ஃபோல்ட் ஆகி இங்க எப்படி வருங்கிறத காட்டியிருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாமே என்னன்னா அந்தந்த எண்டான இடத்துல தான் நம்ம பேப்பர் இந்த இடத்துல இருந்திருக்குங்கிறத புரிதலுக்காக அவங்க ஒவ்வொரு ஃபோல்டுலையுமே அதை காட்டிட்டே வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் வேர்டிக்கலா இவ்வளோ நேரம் நமக்கு பாதியா பிரிச்சுட்டு இருந்தாங்க. இங்க டயக்னல், அலாங் டயக்னல் மடிக்கிறாங்க. மடிச்சு அது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருது. கிடைச்சு உள்ளேயுமே இந்த லைனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க கட் ஆகுற இந்த அன்ஈவன் பார்ட் ஆஃப் லைன் எங்க இருக்குங்கிறத அங்கங்க நமக்கு மென்ஷன் பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ இதுல இந்த ட்ரையாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர்ல எப்படி கட் பண்ணியிருக்காங்க, இந்த கார்னர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும், இந்த சைட்ல ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும், இந்த இடத்துல அந்த கோனிக் ஷேப்பான ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு பேப்பரை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி கட் பண்ண பேப்பரை அகைன் அன்ஃபோல்ட் பண்றாங்க இந்த ஷேப்புக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கா இந்த ஷேப்புக்கு இதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணதா காட்டியிருக்காங்க. இப்படி அன்ஃபோல்ட் பண்ணாங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் இந்த கட்டுக்கு அப்புறம் அப்படின்னு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதை நம்ம நார்மலா இப்படி அப்படியே இதை ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு, இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு விரிப்போமா, விரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நடுவுல இந்த ஸ்கொயர் இருக்கா, இந்த இது இந்த இடத்துல விரிக்கும் போது இங்க ஒரு ஸ்கொயரா மாறிடுமா. இங்க ஒரு கட்டு இருக்கா, இப்படி இருக்கு, அது இங்கேயும் இங்கே வந்திருக்கும். ஓகேவா. இது அப்படியே நீங்க மேல ஃபர்ஸ்ட் இதை தானே நம்ம அடுத்த லெவலுக்கு இங்க தானே பிரிப்போம். இங்க பிரிச்சோம்னா நடுவுல இங்க ஒரு ஸ்கொயர் இருந்திருக்கும், இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருந்திருக்கும், அகைன் இதுதான் இந்த ஸ்கொயர் தான் நான் இந்த ரெண்டு இடத்துல போட்டிருக்கேன். ஆக்சுவலா அப்படியே பேப்பர்ல போடாம கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு புரியறதுக்காக போட்டுட்டு வரேன். இந்த கட்டு இருக்கு இல்லையா, இந்த கட் நமக்கு இங்க எங்க வரும், இங்கே ஒரு கட்டு இருந்திருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு இருந்திருக்கும். இது இந்த இடத்துல ஒரு இந்த ஷேப்புக்கு போகும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு கட்டா போய் நின்றுருக்கும். இதை விரிக்கும் போது அகைன் இங்கே ஒரு இந்த ஷேப்புக்கு ஒன்று வரும், இங்கே இப்படி வரணும், அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷேப்புக்கு ஒன்று வரணும். அது போக நமக்கு இங்க இருக்கிற இந்த ஸ்கொயர்ஸும் நமக்கு வரதான் போகுது. ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ இதை வச்சு நமக்கு இங்க என்ன நமக்கு கிடைக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். கிளியரா கொஞ்சம் டயக்ராம் தெரியலன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் எப்படி வருங்கிறது தான் நான் இப்போ லைட்டா போட்டு காட்டினேன். கரெக்டா ஆப்டா போட முடியல, நம்ம இமேஜின் பண்ணி அதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அன்ஃபோல்டட் பேப்பரோட இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேப்பரோட ஷேப் சரியா இருக்கா எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் அன்ஃபோல்டட் ஷேப், இந்த பார்டர் நமக்கு ரொம்ப மாற போறது இல்லை இல்லையா, இந்த 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 கார்னர்ஸ் எல்லாம் எங்கேயும் மாற போறது இல்லை. ஸோ அது எல்லா இடத்துலையும் சரியா இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போதே நமக்கு ஆப்ஷன் டி கேன்சல் ஆயிடும். ஓகே, ஆப்ஷன் டில பேப்பரோட கீழே பாருங்க, இதே ஷேப்பே ரொம்ப இந்த இடத்துல இந்த பாட்டம் வந்து சரியா இல்லை. ஸோ அது கண்டிப்பா மாறிடும். ஸோ ஆப்ஷன் டி இப்பவே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் சி, வேற எங்கேயாவது இதோட ஷேப் எங்கேயாவது நமக்கு மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்க போறோம். மேல இதெல்லாமே ஓகே, பட் நமக்கு ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு இந்த கர்வ்ல இருந்து கீழே இப்படி வருமே தவிர நமக்கு தனியா எம்போஸ் ஆகி இப்படி வர போறது இல்லை. கிளியரா.
இப்படி நமக்கு தனியா இந்த இந்த இடத்துல நமக்கு இதோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க எங்கேயுமே நமக்கு ஈவனா நமக்கு இங்க ஸ்கொயர் நமக்கு ஸ்கொயரா இப்படி ஃபார்ம் ஆகவே இல்லை இந்த இடத்துல. ஆக்சுவல் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேப்பர் இந்த இந்த இடம் நம்ம பாத்தீங்கன்னா அப்படி வரவே இல்லை. ஓகே, அப்போ ஆப்ஷன் சில கொடுத்துருக்கிற இந்த பார்ட் படி பார்க்கும்போது, ஆப்ஷன் சில இந்த பார்ட் படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் இதுவும் இல்லை. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னாதான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மேல இந்த கட்டு இருக்கு, கீழே இருக்கு, நடுவுல ஸ்கொயர்ஸ் எல்லாமே இருக்கு. எங்க நமக்கு இந்த இடத்துலயுமே அந்த ஸ்கொயர் ஃபார்மட் இங்க வரும் இல்லையா, சைட்லயுமே ஸ்கொயர் ஃபார்மட் வரதான் போகுது. நம்ம இதோ இங்க ஒரு இந்த கட்டு இருக்கு இல்லையா, இதோட ஸ்கொயர் ஃபார்மட் நமக்கு இந்த இடத்துல வரும். நம்ம ரெண்டுலயுமே பேசணுமா, இந்த இடத்துல இங்க வரும், இந்த இடத்துல அதுவே இப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பேசணும்ல. அப்படி ஃபார்ம் ஆகுற இடத்துல அப்ப இங்க இந்த கட்டு இருக்கதான் செய்யும் நமக்கு. மேல அது அந்த கம்ப்ளீட்டா முடியாத மாதிரி இங்க கர்வ் இருக்கிறதுனால இந்த இடம் இருக்கிறது கரெக்ட் தான், ரெண்டுலயுமே சரியா தான் இருக்கு. ஏல பாத்தீங்கன்னா குட்டியா இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருக்காங்களா, இங்க வர்ற இந்த இது அப்படியே இந்த சைடும் அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ எடுத்திருந்தா ரெண்டு சைட்லயுமே இந்த மாதிரி ஒரு கட்டு வந்திருக்கும். ஆனா நமக்கு இந்த இடத்துல கர்வ் மாதிரி நமக்கு பேப்பர் ஈவனா இல்லாததுனால நமக்கு அது ஃபுல்லா தெரியாது. ஆனா இந்த கட் இங்கே வந்திருக்கணும் தானே, அது ஆப்ஷன் பில அது மட்டும் மிஸ் ஆகுது பாருங்க. இந்த சின்னதா இதுக்கு நேரா நமக்கு இந்த இந்த கட்டுக்கு நேரா இங்க ஒரு கட்டு வந்திருக்க தான் செய்யணும். அது இங்க ஏல இருக்கு, ஆனா பில அது மிஸ் ஆயிருக்கு. இந்த மைல்டு டிஃபரன்ஸ் தான் இங்க மிஸ் ஆயிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் நம்ம யோசிச்சு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணா என்ன மாதிரி வருங்கிறத இமேஜின் பண்ணி கரெக்டா அந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸையும் நோட் பண்ணி கன்சிடர் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே ஓகே, இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். 1 minute நான் அந்த கொஷின்ஸ் எடுத்துட்டு அந்த ரெண்டையும் சின்னதா ரொம்ப சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. 11th எக்ஸாம்பிள்ல நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான ஃபோல்டிங்கான கொஸ்டின் தான். அவங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given below is a folded sheet of paper with green color on one side and red color on the other side. ஒரு சைட்ல கிரீன் கலரும் இன்னொரு பக்கம் ரெட் கலரும் இருக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கு. டாட்டட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபோல்டு லைன்ஸ், அதாவது டாட்டட் லைன்ஸ் வழியா ஃபோல்ட் ஆகியிருக்கு. which option shows the correct fold lines when the sheet is unfolded? கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பாரு, கொஸ்டின் படி இங்க நமக்கு ஒரு ஷீட்ல ரெண்டு வேற வேற கலர்ல இருக்கிறத எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு காட்டிட்டாங்க. இந்த டயக்ராம்ல இந்த இடத்துல நமக்கு எப்படி ஃபோல்ட் ஆயிருக்குங்கிறத காட்டியாச்சு. காட்டினதுக்கு அப்புறம் ஃபோல்டு பண்ணதை விரிச்சு நார்மலா ஒரு ஃபுல் ஷீட்டா கொடுக்குறாங்க. ரெட் சைடு தெரியாம கிரீன் சைடு மட்டும் தெரியுற மாதிரி அதை விரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஃபோல்ட்ஸ் எப்படி தெரியும், இந்த டாட்டட் லைன்ஸ் தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல இந்த டாட்டட் லைன்ஸ் உள்ள லைட்டா நமக்கு தெரியுது இல்லையா, இதுதான் அந்த மடிஞ்ச இடம். நமக்கு ஒரு பேப்பர் மடிச்சுட்டு திரும்ப விரிச்சா நமக்கு அந்த மடிப்பு தெரியும் இல்லையா, அந்த மடிப்பு தெரிகிறது இந்த லைன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மேல இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு விரிச்சோம்னா எந்த மாதிரி இந்த மடிப்பு தெரியும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறது படி பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு கலர் ஷீட்டை ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சிருக்காங்களா. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருதா, ரெண்டா மடிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வேற மாதிரி மடிச்சிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குமா, ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குமா. அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆன இந்த ரெக்டாங்கிள் தான் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இது இப்படி ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிருந்திருக்கும். அதுலதான் இந்த மாதிரி நமக்கு மடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி அதை ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த மடிப்பு எங்கேருந்து எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிங்க. அது பொறுத்து நம்ம டாட்டட் லைன்ஸை யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டா மடிச்சாச்சு. மடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்காங்களா, ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபோல்ட் பண்ணா ஒரு சைடு நீளமாகவும் ஒரு சைடு நமக்கு அடர்த்தி நீளம் கம்மியாகவும் இருக்கும், லென்த் அண்ட் பிரெத்.
அப்போ இந்த இதுதான் நமக்கு லென்த்தா, இந்த பாதியா மடிச்ச இந்த நீளமான பார்ட் தான் இது. ஸோ இந்த நீளமான பார்ட்ல ஒரு கார்னர்ல மடிப்பு ஸ்டார்ட் ஆகி அதே இந்த 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 கார்னர்ல மடிப்பு ஸ்டார்ட் ஆகி இந்த நீளமான பார்ட் எங்க இருக்கோ அதுல பாதியில அந்த மடிப்பு முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிட்டு நமக்கு இங்க எது ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, ஆப்ஷன் பில பார்த்தோம்னா ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு நமக்கு மடிக்கவே இல்லை. இந்த கார்னர்னா அப்ப இங்க மடிப்பு விழுந்திருக்கணும், இந்த இடத்துல மடிப்பு விழுந்திருக்கணும், இந்த இடத்துல நம்ம இந்த இடம் வரைக்கும் நமக்கு மடிப்பு எக்ஸ்டெண்ட் ஆகவே இல்லை. அப்போ இது கண்டிப்பா இல்லை. இதுல பாருங்க, இந்த இந்த இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த மடிப்பு இந்த பார்ட்ல ஒரு கார்னர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இந்த லென்த் இருக்கா, அந்த நீளமான இந்த லென்த்ல ஒரு பார்ட்ல தான் நமக்கு இந்த இந்த மடிப்பு நமக்கு முடியுது இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இந்த மடிப்பு முடிஞ்ச இடம் பாருங்க அகலம் கம்மியா, இதுதான் அந்த ட்ரையாங்கிள் ஸ்பாட் வந்துருமா, ஒரு ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் இதுவா இருந்திருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு நீளமான இடத்துல தான் இந்த மடிப்போட லைன்ஸ் போய் முடியணும். ஆனா நமக்கு இங்க பாருங்க எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, இந்த அகலம் கம்மியான இடத்துல போய் இந்த மடிப்பு முடிஞ்சிருக்கா இந்த இதுல. ஸோ இங்க இந்த இடத்துல முடியாது. அப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, இந்த நீளமான எங்கேயோ ஒரு இடத்துல தான் முடியணும். அப்படி பார்த்தாலே இந்த சியும் நமக்கு ஆன்சர் வராது, டியுமே ஆன்சர் வராது. ஆனா ஏல நமக்கு கரெக்டா இந்த நீளமான ஒரு மடிப்போட இந்த கார்னருக்கு தான் இது போயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதை மடிப்பு இந்த லைன்ல கரெக்டா தெரியுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஸோ எப்படி யோசிக்கணுங்கிறது இந்த இந்த லாஸ்டா நமக்கு சொன்ன இந்த கொஸ்டின்ஸ் யூசிட் என்ஐடி எக்ஸாம்ஸ்ல வர கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கிற அந்த பேப்பரோ ஏதோ ஒன்று நீங்க 3D நார்மலா நம்ம ப்ராக்டிக்கலா 3Dயா இமேஜின் பண்ணி பார்க்கணும். கொடுத்துருக்கிறத நம்ம இமேஜின் பண்ணி பார்த்து தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷீட்ல உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ்ல ஒரு கொஸ்டின், அதை மட்டும் நான் எப்படி யோசிக்கணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு லாஸ்டா ஒரு 2 கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை எப்படி யோசிக்கணும்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆன்சரை ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ஒர்க் ஷீட்ல வரும். The rectilinear hollow blocks shown on left is cut along plane 1 and 2. Which of the following shows the correct unfolded pieces? அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை இந்த பிளேன் 1 and 2 கொடுத்துருக்காங்களா, இந்த பிளேன் 1 and 2 வழியா நமக்கு கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிசர் எடுத்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் யோசிச்சுக்கோங்க, இந்த ஷேப்ல இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸா யோசிங்க. கார்ட்போர்ட் பாக்ஸா யோசிச்சு அதை இந்த இடத்துல சிசரை வச்சு இந்த மாதிரி நீளமாவும் இந்த மாதிரி இப்படி ஒரு நீளமாவும் கட் பண்ணி எடுத்தோம்னா, இந்த கட் பண்ணி எடுத்த பீஸை நம்ம விரிப்போம் இல்லையா, அந்த மடிப்பெல்லாம் எடுத்துட்டு மடிப்பை அதை விரிச்சோம்னா நமக்கு எந்த மாதிரி நம்மளோட இமேஜ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ நீங்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வெட்டுற மாதிரி யோசிங்க. வெட்டி இந்த இந்த அலாங் இந்த லைன் நீங்க வெட்டுறீங்க, ஒரு பாக்ஸ்ல இப்படி வச்சுட்டு இந்த இந்த கிராஸ்லயும் வெட்டிட்டு மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஃபோல்ட் இருக்கு, இந்த ஃபோல்ட் இருக்கு, இந்த இங்க எல்லாம் மடிப்பு இருக்கு. ஸோ இந்த மடிப்பை நீங்க ஏதோ ஒரு இடத்துல விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி நம்மளோட அந்த பீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை பார்த்து இமேஜின் பண்ணி நீங்க சொல்லணும். இது ஒரு யூசிட் கொஸ்டின் தான். எம்எஸ்கியூன்னு கொடுத்துருக்காங்க. எம்எஸ்கியூனா என்னன்னா மல்டி செலக்ட் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல மோர் தேன் ஒன்னு கூட ஆன்சரா இருக்கும். நம்ம இது வரைக்கும் எம்சிக்யூ பார்த்துருப்போம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். எம்சிக்யூனா ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். எம்எஸ்கியூனா ஒன்னுக்கு மேலையும் ஆன்சர் இருக்கலாம். கண்டிப்பா 2, 3 தான், 2, 3, 4 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒன்னுக்கு மேலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசிச்சு இதை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல எதெல்லாம் ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது புரியும். ஓகே, ஸோ 10th கொஸ்டினையுமே அதே மாதிரி ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி யோசிக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Tenth question பாருங்க. Which of the options shown on the right when folded at the lines will resemble the paper shown on the left?
லெஃப்ட்ல இருக்கிற இந்த பேப்பர் நம்ம மடிச்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த ராக்கெட்லாம் மடிச்சு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு 3D ஃபார்மேட்ல ஒரு பேப்பரை மடிச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் மடிச்சிருக்காங்கன்னு இந்த ஃபோல்டர்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். 3D வியூல இருக்குது இல்லையா. ஸோ இதை இப்படி மடிச்ச இந்த பேப்பரை விரிச்சோம்னா அந்த டாட்டட் லைன்ஸ், இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த லைன்ஸ் எல்லாம் மடிப்பு தெரியிற மாதிரியான இடம். ஸோ அது எப்படி விரிச்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியும் அப்படிங்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எதுவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும்னா, நமக்கு இந்த ஃபோல்ட் ஆகி இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டு வரணுமா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டு தான் லாஸ்டா மடிஞ்ச மாதிரி நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ அது விரியும். விரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல என்ன மாதிரி ஃபோல்டு ஆயிருக்குன்னு பார்க்கணும், எம்டி பேப்பர்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபோல்ட் ஆனது எவ்வளோ கிராஸா இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எது வருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிக்கலா யோசிச்சு தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகே ஓகே, இது நான் ஈவினிங் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சோம் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங்ல. மற்ற ஒர்க் ஷீட் ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம மற்ற நார்மல் பேசிக் லெவல் ஆஃப் தான் இருக்கும். இது மட்டும் எப்படி யோசிக்கணும்னு சொல்லிடலான்னு தான் சொன்னேன். ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.